ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ஒரு அருமையான நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. ஒரு கப் கடல மாவு வச்சு நல்ல பஞ்சு மாதிரி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அருமையான பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ருசியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி டோக்லா எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ரொம்ப கட்டி இருந்தால் சளிச்சு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவுக்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு கெட்டியான பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம சேர்த்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈனோ ஃப்ரூட் சால்ட். இது வந்து சாதாரண மளிகை கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பேக்கெட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் லெமன் ஃப்ளேவர் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ளேவர் இல்லாததை வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்க போகிறேன். இந்த ஈனோ சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோமியாக இருக்கும் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம இதில் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி வீட்டில் வச்சுருக்கிற 2 கப்பில் வச்சு செய்ய போகிறேன். நீங்கள் வேணால் கேக் மோல்டு கூட ஊற்றி பண்ணலாம். இப்போ இதில் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன், அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதுக்காக எல்லா பக்கமும் அந்த எண்ணெயை தடவி விட்டுருங்க அந்த கிண்ணத்தில். 2 லே பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் உப்பி வரும். அதனால் வந்து 2 கப்பில் இருந்ததை நான் பாதியாக எடுத்து 3 கப்பாக ஊற்றி வச்சிட்டேன். இப்போ இந்த 3 கப்பையுமே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். ஆவியில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கடாயில் அடியில் வந்து ஒரு ஸ்டாண்டு தூக்கி வைக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. ஸ்டாண்டு முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி வந்து ஓரளவு கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே வைக்கணும். இப்போ இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு உள்ளே விட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஒட்டலை. ஒட்டிட்டு வந்துன்னு இன்னொரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் மட்டும் ஆயில், கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததும் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை ஒரு டைம் வதக்கிட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இதில் உங்களுக்கு தேவைன்னா 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தாளிப்பு இப்போ ரெடி. அடுத்ததான் நம்ம டோக்லாஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கவுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு, நல்லா ஓட்ட ஓட்டையாக. இதே மாதிரி நான் எல்லா டோக்லாஸையும் எடுத்துக்கிறேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். எல்லாமே பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி கரெக்டாக வரும். இப்போ அது மேலே நம்ம தாளித்து வச்சுருந்ததை மேலே ஊற்றி விட்டுடலாம். அந்த தண்ணி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்த்திங்கன்னா தான் அந்த கேக்குக்குள்ளே உள்ளே வந்து போகும். அப்போ தான் உள்பக்கம் எல்லாமே அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை சும்மா ஒரு கார்னிஷ் பண்ணுறதுக்காக தூவி விட்டுறலாம். அப்புறமா துருவின தேங்காய் கொஞ்சமாக அதையும் கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். இப்போ கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம்.
பாருங்கள், நல்லா கேக் மாதிரி சூப்பராக நம்மளோட டோக்லாஸ் எல்லாம் ரெடி ஆகிருக்கு. சத்தானது, உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.